நீங்க வந்து திருச்செங்கோடுல குறிப்பா திருச்செங்கோடுல தூய்மை பணியாளர் பணி செய்ய விடல அப்படின்னு புகார் கொடுத்திருக்காங்க. நகராட்சியின் தலைவர் வந்து நடவடிக்கை எடுப்போம், தொடர்ந்து இது போன்ற இடையூறுகள் ஏற்பட்டா அவங்க மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க. என்ன நடந்ததுன்னா, அந்த வார்டு குறிப்பிட்ட வார்டுக்கு நான் போயிருந்தப்ப மக்கள் வந்து அனைவரும் சேர்ந்து அது இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அங்க சாக்கடை வந்து 6 மாசங்களுக்கு மேலாக அது அடைப்பட்டு தேங்கி இருந்து வெறும் ஒரு சுகாதார சீர்கேடுக்கு வழிவகுத்துட்டு இருக்குன்னு மக்கள் கொந்தளிச்சு பேசிட்டு இருந்தாங்க. நான் அதுக்காகவே போல நான் சொல்றேன் அந்த நேரத்துல மக்கள்லாம் சேர்ந்து இல்ல சார் நீங்க வாங்க ஒரு போராட்டம் பண்றோம், இப்ப சாலை மறியல் பண்றோம், அந்த அளவுக்கு மக்கள் இருந்தாங்க. பொறுமையா இருங்க, என்ன நான் கேட்போம். இப்பதான் முதல் தடவை நகராட்சி அதிகாரிகள்ட்ட போன் பண்ணி கேட்கலாம் என்ன நடக்குது. நகராட்சி அதிகாரிகள்ட்ட கேட்கலாம் என்ன நடந்திருக்கு, அவங்களுக்கு தெரியுமா, இந்த அவங்க கவனத்திற்கு கொண்டு போனீங்களா அப்படிங்கறத கேட்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பக்கம் மட்டும் நம்ம கேட்டுட்டு பேச முடியாது. நகராட்சி அதிகாரிகளுக்கு கேட்கலாம், அவங்களுக்கு கால் பண்ணி பேசணும். ரொம்ப மரியாதையுடன் தான் நாங்க பேசணும். மக்கள் தான் ரொம்ப இதா இருந்தாங்க. அந்த இடத்துல நான் வந்து அவங்ககிட்ட பேசணும்னா மக்கள் போராட்டமா தான் வெடிச்சிருக்கும். ஆனா இப்ப என்னன்னா அதிகாரிகள் என்ன சொன்னாங்க, நாங்க இல்ல சார் நாங்க வந்து ரெகுலரா தூர்வாரிட்டு தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அது பொய். பாத்தீங்கன்னா அங்க தூர் வரவே இல்லை. அது மட்டும் இல்ல, இது வந்து அந்த குறிப்பிட்ட வார்டுல மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்லை. திருச்செங்கோடு தொகுதி மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு எல்லா கிராமங்களையும் சாக்கடை வசதிங்கிற பேர்ல அந்த டிச் அமைச்சிருக்காங்க. பட் ஆனா அந்த ப்ராப்பரான அந்த கிரேடியன்ட், அதாவது அந்த ஸ்லோப் தன்மை இல்லாதனால எல்லா இடத்துலயுமே இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் கழிவுநீர் தேங்கிட்டு அங்க பெரும் அந்த கொசுக்களும் ஈக்களும் மற்றும் அனைத்து வித நோய்களுக்கும் பரவக்கூடிய தன்மை தான் இருந்துட்டு இருக்கு. போற எல்லா இடத்துலயும் இந்த பிரச்சனை இருக்கு. இந்த தொகுதி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கிராமங்களில் சாக்கடை வசதி கண்டிப்பாக வந்து சரிவர இல்லை. அதாவது சென்னை மாதிரி இருக்கிற பெரும் மாநகராட்சியிலே இந்த மாதிரி இருக்குன்னா கிராமப்புறங்கள்ல வந்து சுத்தமா அதுக்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இது பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த நான் குறிப்பிட்ட அந்த அந்த சாக்கடை போடப்பட்டு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிருக்கு. அப்பவே வந்து ஒரு லாங் டேர்மா ஒரு பிளானிங் இல்லாம அந்த நேரத்துல என்ன தேவையோ அப்ப வந்து மக்கள் கேட்கறாங்களா, சரி சாக்கடை வசதி போறோம்னு போட்டுட்டாங்க. பட் எந்த சாக்கடையும் இறுதியாக போய் ஒரு அதை சுத்திகரிக்கப்பட்டு இல்லைன்னா வந்து டிஸ்சார்ஜ் ப்ராப்பரா ட்ரீட் பண்ணி அதை ஒரு நதியிலயோ இதுல கலக்கிற மாதிரி எந்த வித ஒரு லாங் டேர்ம் பிளானிங்கே இல்லாத வகையில் தான் தமிழ்நாடு முழுசா இது மாதிரிதான் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.